என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தேவ கிருபையில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வேத பகுதியில் ஒரு சிறிய பகுதி இப்போ நாம் வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 17, 18 3 வசனங்கள். அதில் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரலோக பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய நான் மிகவும் நேசிக்கிற தேவ ஜனமே, இந்த 3 காரியங்களும் நமக்கு சாத்தியமா என்று பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இது 3ம் இந்த நாட்களில் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்மால் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடிவதில்லை. பிராக்டிக்கலா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண நம்மால் முடிவதில்லை. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணும். இப்போ ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லலாம். 1000 ரூபாய் தொலைந்து போனால் ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்ல முடியுமா? ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் எப்பொழுது பிராக்டிக்கலாக அபியாசப்படுத்த முடியும் என்றால், தேவாதி தேவன் மேல் வைத்திருக்கிற ஆழமான அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மாத்திரம்தான். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீ நிலை கலங்க விடமாட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உலகத்து ஜனங்கள் சொல்லுவாங்க, மரத்தை வச்சு ஆண்டவன் தண்ணி ஊத்தாம விட்டுருவானா? ஆமேன். என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் நாம் ஒன்னையும் கொண்டு வரல, ஒன்னையும் கொண்டு போக முடியாது. கிடைத்ததற்கு சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவது பிச்சை எடுப்பது அல்ல, பிதாவோடு தகப்பனோடு பேசுவது, உறவை ஆழப்படுத்துவது. 3வது, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்டாலும் ஸ்தோத்திரம், பறிகொடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுங்கள். ஆகவே இந்த நாளில் எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருக்கவும், இடைவிடாமல் பிதாவினிடத்துல கடவுளிடத்துல பேசிக்கொண்டிருக்கவும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யவும் நாம் பழகிக்கொள்வோம். நம்முடைய இயல்பு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக.